அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் நமது அர்த்தனா கோட்டீஸ்வரர் கூட்டு பிரார்த்தனை சபையின் யூடியூப் சேனல் ஊடாக உங்களை சந்திக்கும் நான் மிதுர்சன் சௌடநாயகம். கடந்த காணொளியில் நாம் மார்கழி மாதத்திலே சிவாலயங்களில் பாடப்படுகின்ற திருவம்பாவை தொடர்பான விளக்கத்தினையும் அந்த திருவம்பாவையிலிருந்து 11வது பாடலாகிய மொய்யார் தடம் பொய்கை என்ற பாடலினையும் பாடியிருந்தோம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற காணொளி இதே மார்கழி மாதத்தில் வைணவ ஆலயங்களில், அதாவது விஷ்ணு ஆலயங்களில் வழிபடப்படுகின்ற 30 நாட்களை கொண்ட திருப்பாவை தொடர்பாக இன்று சில விளக்கங்களையும் அதோடு தொடர்பட்ட திருப்பாவையில் அடங்குகின்ற 30 பாடல்களில் முதலாவது பாடலையும் அதனை எவ்வாறு பாடலாம் என்பதனை பாடி இந்த காணொளியின் ஊடாக உங்களுக்கு வழங்க இருக்கின்றன. அந்த வகையிலே விஷ்ணு ஆலயத்திலே திருப்பாவையானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஒன்றாக காணப்படுகிறது. இந்த திருப்பாவை காலங்களில் அதிகாலையில் துயிலெழுந்து நீராடி விஷ்ணு பகவானுடைய ஆலயத்திற்கு சென்று அதிகாலையில் இடம்பெறுகின்ற அந்த திருப்பாவை பூஜையில் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல ஸ்ரீதேவி பூதேவி சமேத மகாவிஷ்ணு சுவாமியின் திருவருள் கடாட்சத்தினை பெற்றுக்கொள்வது சாலச் சிறந்ததாக காணப்படுகின்றது. மார்கழி மாதம் முழுவதுமே அதிகாலையில் பஜனைகள் மற்றும் ஸ்ரீராம சங்கீர்த்தனங்கள் மற்றும் திருப்பாவைகள் இடம்பெறுவது வழமை. அந்த வகையில் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மார்கழி மாதத்தில் இந்த திருப்பாவை பூஜைகள் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதிலும் மிகவும் சிறந்தது ஸ்வர்க்கவாயில் ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி என்று கூறப்படுகின்ற இந்த திருப்பாவை காலத்திலே வருகின்ற ஏகாதசி சிறப்பு தினத்திலே எம்பெருமான் மகாவிஷ்ணுவின் திருப்பாதங்களை இந்த கலியுகத்தில் பிறந்த மாநிலர்களாகிய நாங்கள் அவருடைய பரிசத்தினை, அவருடைய பாதார விந்தத்தினை நாம் சென்றடைவதற்கான ஓர் வழி மூலமாக இந்த ஸ்வர்க்கவாயில் ஏகாதசி விரதம் மாணவர்களால் அனுஷ்டிக்கப்பட்டு அன்றைய தினம் அந்த ஸ்வர்க்கவாயில் பூஜையிலும் கலந்து எம்பெருமானின் பூரண அருள் கடாட்சத்தினையும் பெற்றுக்கொள்வது சிறப்பானதாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே இந்த திருப்பாவை காலங்களில் பாடப்படுகின்ற 30 பாசுரங்கள் கொண்ட திருப்பாவை பாடல்களை பாடியது ஆண்டாள் நாச்சியார். ஆண்டாள் நாச்சியார் என்பவர் மகாவிஷ்ணு சுவாமியையே தனது மணவாளனாக, தனது கணவனாக கரம் பெற்ற வேண்டுமென்று ஒரே எண்ணத்தில் எம்பெருமான் மகாவிஷ்ணுவை தினமும் தியானித்து அவருக்கான பூமாலையினை தனது கைகளாலே கட்டி அந்த பூமாலையினை அவரே போட்டு அழகு பார்த்து, எவ்வாறு நான் போடுவது போல எனது எம்பிரான் என் மணவாளன் மகாவிஷ்ணுவும் இந்த மாலையினை தனது கழுத்தில் அணியும் போது அவர் எப்படி அழகாக இருப்பார் என்று தனது மனதிலே அழகிய எண்ணங்களை கொண்டு கண்ணாடியின் முன்னால் நின்று இந்த தான் கட்டிய மகாவிஷ்ணுக்கு சமர்ப்பிக்க இருக்கின்ற அந்த பூமாலையினை போட்டு அழகு பார்த்து, இவ்வாறான தூய அன்பு கொண்டு ஒரு அன்பான காதலை கொண்ட ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமான் மகாவிஷ்ணுவை நினைத்து பாடிய பாசுரமாக இந்த திருப்பாவை காணப்படுகின்றது. கதைக்க போனால் ஆண்டாள் நாச்சியாரை பற்றி மேலும் மேலும் கதைத்து கொண்டே இருக்கலாம். அவ்வாறு சுவாரஸ்யமான பக்தி பூர்வமான அவருடைய காதலும் மகாவிஷ்ணுவின் மேல் கொண்டுள்ள இறை பக்தியினையும் அவருடைய வரலாறு சுருக்கம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. எனவே இந்த நன்னாளிலே இந்த திருப்பாவையும் முதலாவது பாசுரமாகிய மார்கழி திங்கள் என்று தொடங்குகின்ற பாடலினை உங்களுக்காக இன்று வழங்கலாம் என நினைக்கின்றோம். ஹரி கோவிந்தம் அன்னவயற் புதுவையாண்டாள்
அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நல் பாமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்னையு விதி மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஹரி கோவிந்தம் ஹரி கோவிந்தம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுமினோ நேரிலகீர் சீர் மல்கு மாய்பாடி செல்வ சிறுமியர்கள் கூர்வேற் கொடும் தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் கார்மேனி சங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ மகிழ்ந்தேலோரெம்பாவாய். ஹரி கோவிந்தம். தற்பொழுது திருப்பாவையின் முதலாவது பாசுரமாக்கிய மார்கழி திங்கள் என்ற பாடலினை தற்பொழுது நீங்கள் கேட்டிருப்பீர்கள். மீண்டும் ஒரு புதிய ஆன்மீக கருத்தோடு உங்களை இன்னும் ஒரு தினத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மிதுர்சன் சௌடநாயகம். நன்றி, வணக்கம்.